ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணியின் குடும்பத்தினருக்கு அங்குள்ள வியாபாரிகளிடையே ஏற்பட்டுள்ள அடிதடி சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு நாள்தோறும் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் சுற்றுலாவிற்காக வந்திருக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி தரிசனம் செய்த பின்னர் அருகாமையில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவில், அதே போல தனுஷ்கோடி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கக்கூடிய சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெல்லியில் இருந்து வந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினருக்கும் அங்கிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பிற்கும் மண்டை உடைந்து பலத்த காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் கர்நாடகாவிலிருந்து ராமேஸ்வரம் பகுதிக்கு சுற்றுலா வந்துவிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக ஒரு குடும்பத்தினர் சென்றிருக்கின்றனர். அப்போது அந்த கோதண்டராமர் கோவில் வளைவில் இளநீர் கடை வைத்திருந்த வியாபாரிக்கும் அந்த வாகனத்தில் வந்த கர்நாடகாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது. உள்ளூரை சேர்ந்த நபர் தாக்கப்படுவது அறிந்து அருகாமையில் இருந்த அக்கம் பக்கத்தினரும் சேர்ந்து இரு தரப்பினருக்கிடையே கடுமையான மோதலானது ஏற்பட்டிருக்கு. அந்த சுற்றுலா வந்த குடும்பத்தில் சில பெண்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தனுஷ்கோடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். கடந்த சில நாட்களாகவே அந்த கோதண்டராமர் பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.